லாஸ்ட் வீடியோவில் agonist and antagonist muscles பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசலாம். Let's take some major muscles in our body, starting with upper trapezius. Upper trapezius ஓட ஃபங்க்ஷன் என்ன? Shoulder elevation. ஸோ antagonist muscle இதுக்கு கண்டுபிடிக்கணும்னா இந்த மூமெண்ட்க்கான ஆப்போசிட் மூமெண்ட் என்னன்னு பாருங்கள். அதாவது ஷோல்டர் டிப்ரெஷன். இந்த மூமெண்ட் பண்ணக்கூடிய மசில் என்னன்னு பாருங்கள். If this is upper trapezius, this has to be lower trapezius. So lower trapezius is the antagonist muscle, the opposite muscle. Let's come to chest. Chest ஓட ஃபங்க்ஷன் என்ன? Try with me. Yes, this is the movement that chest generates. இந்த மாதிரி. So antagonist muscle என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா இதோட ஆப்போசிட் மூமெண்ட் என்னன்னு பாருங்க. So it has to be just like this. So which muscle creates this movement? Middle trapezius, right? அப்படியே கொஞ்சம் கீழே வருவோம். Abdomen. Abdomen ஓட ஃபங்க்ஷன் spine flexion. So spine extension பண்ணுறது erector spine, lower back. Okay. How about obliques? Now remember, obliques இருக்கிறது ரெண்டு சைட்லையுமே இருக்கும். So if you take left obliques, its function is left turn. So the antagonist வந்து right oblique, right turn. And right obliquesக்கு obviously left oblique is the antagonist. Okay. Lower body கொடுக்கும். Let's start with glutes and hamstrings. Glutes and hamstrings in the group of muscles. Hip extension. அதாவது இந்த மாதிரி. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டான மூமெண்ட் ஹிப் ஃப்ளெக்ஷன், இந்த மாதிரி மூமெண்ட். ஸோ glutes and hamstringக்கு antagonist muscle வந்து ஹிப் ஃப்ளெக்சர்ஸ். ஹிப் ஃப்ளெக்சர்ஸ்னால் rectus femoris, அதாவது தைஸில் இருக்கிற சென்டர் மசில். ஓகே, தைஸில் வந்து 4 மசில் இருக்குது. அவுட் ஆஃப் தட் the center one on top is the rectus femoris. Okay, so நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, rectus femoris is the antagonist muscle for glutes and hamstrings. சரி, இதுக்கும் reciprocal innervationக்கும் என்ன சம்பந்தம்? வெரி சிம்பிள். agonist muscle ஒர்க் ஆகுச்சுன்னா அதோட antagonist muscle வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும். obviously, right? இப்போ பைசப்ஸ் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுதுன்னா obviously triceps has to relax. triceps வந்து ஃப்ளெக்ஸ் ஆகுதுச்சுன்னா biceps have to relax. Imagine ரெண்டுமே வந்து ஒரே டைமில் ஒர்க் ஆகுச்சுன்னா என்ன ஆகும்? உங்கள் கை இங்கேயே வந்து மாட்டிக்கும். ரைட்? ஸோ யூ cannot complete the movement. ஸோ திஸ் இஸ் வெரி ஆப்வியஸ் திங். இந்த ஆப்வியஸான ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ரெசிப்ரோக்கல் இன்னர்வேஷன். அதாவது ஒன்று ஒர்க் ஆகுச்சுன்னா இன்னொன்று வந்து விட்டு கொடுக்கணும். வெரி சிம்பிள். ஸோ வாட்ஸ் த பிக் டீல்? இதை பற்றி ஏன் நம்ம வந்து பேசணும்? வேலிட் கொஸ்டின். இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் எஃபிஷியண்ட்டாக இல்லையாங்கிறது நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். Let's take an example. We'll start with the compound exercise, squat. Now, squatsல என்ன நடக்குது? உட்கார்றீங்க, எழுந்திருக்கிறீங்க. So let's focus on hip. இப்போ hip joint எடுத்துக்கிட்டோம்னா squat பண்ணுறப்ப என்ன ஆகுது? When you are in the seated position, you are like this. And then we get up, you are straightening up. So இது என்ன movement? Hip extension, right? So who causes hip extension? Glutes and hamstrings. Okay. So if hip extension is happening, அப்போ hip flexors வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும் by the principle of reciprocal innervation. Okay. Hip flexor யார் மெயினா? rectus femoris, the central muscle of your thigh. ஸோ இது வந்து ரிலாக்ஸாக இருந்தால் தான் வந்து உங்களால் ஹிப் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும். அக்ரி? ஓகே. ஸோ do you agree now that இந்த மூமெண்ட்டில் தைஸில் இருக்கிற 4ல் ஒரு மசில் ஒர்க்கே ஆகலை. ஸ்குவாட் பண்ணால் அடுத்த நாள் வந்து தைஸ்லையும் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியுது. நல்ல கொஷின். ஏன்னா ஸ்குவாட்டில் ஹிப் ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் மட்டும் நடக்கலை, லெக் ஃப்ளெக்ஷன், அதாவது நீ ஃப்ளெக்ஷன் அண்ட் நீ எக்ஸ்டென்ஷனும் நடக்குது. வாட்ச் திஸ் க்ளோஸ்லி. ஸோ இந்த மூமெண்ட்டில் வந்து எவ்வளோ வந்து ஆங்கிள் நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க பிட்வீன் யுவர் லெக் அண்ட் தைஸ். லெக் தான் இங்கே ஆப்ரேட்டிங் லிவர். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரிஸ்க்கு மேலே போகாது. ஸோ 30% லோட் தான் வந்து குவாட்ரிசெப்ஸில் போகுது உங்களுக்கு. நவ் கம்பேர் திஸ் வித் லெக் எக்ஸ்டென்ஷன். ஃப்ரம் ஹியர் டு ஹியர் ஆல்மோஸ்ட் 90 டிகிரிஸ் நீங்கள் வந்து லெக் எக்ஸ்டென்ஷனில் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் all the load is going on your
quadriceps. And not only that, squats பண்ணுறப்போ உங்களுக்கு ரெண்டு மூமெண்ட் வந்து சைமல்டேனியஸாக நடக்குது, அதாவது சேர்ந்தாப்புல நடக்குது. ஹிப் எக்ஸ்டென்ஷன் அண்ட் நீ எக்ஸ்டென்ஷன். நீ எக்ஸ்டென்ஷனுக்கு குவாட்ரிசெப்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள், அதாவது உங்களோட தை மசில்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள். அதில் ரெக்டஸ் ஃபிமோரிஸும் ஒன்று. அட் த சேம் டைம் ஹிப் எக்ஸ்டென்ஷனும் நடக்குது. ஹிப் எக்ஸ்டென்ஷன் நடக்கணும்னா ரெக்டஸ் ஃபிமோரிஸ், அதாவது தைஸில் இருக்கிற ஒரு மசில் வந்து ஷட் டவுனாக இருக்கணும். which means during the entire movement of squats நாலில் ஒரு மசில் தையில் இருக்கிறது வந்து ஒர்க்கே ஆகலை, இந்த ரெக்டஸ் ஃபெமோரிஸ் ஒர்க்கே ஆகலை. ஸோ obviously squats is definitely not the best exercise for thighs. Glutes and hamstrings, yes, it's a good exercise, but again it's not the best exercise. Do you agree? ஸோ லெக் எக்ஸ்டென்ஷன் நடக்கிறப்போ தைஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி லெக் கேர்ள்ஸ் பண்ணுறப்போ ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும், தைஸ் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். ரைட்? ஸோ லெக் எக்ஸ்டென்ஷன் அண்ட் லெக் கேர்ள்ஸ் ரெண்டுமே வந்து ஆகனிஸ்ட் அண்ட் அன்டாகனிஸ்ட் இந்த கான்செப்டில் ஒர்க் ஆகிறதுனால ஒரே நாளில் இந்த ரெண்டு எக்ஸசைஸுமே நம்ம வந்து பண்ணலாம். இன்ஃபேக்ட் அப்படி தான் நம்ம வந்து பண்ணுறோம், எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. ரைட்? லெக் எக்ஸ்டென்ஷன் அண்ட் லெக் கேர்ள்ஸ் ஒரே நாளில் தான் பண்ணுறோம் லெக் டே அன்னைக்கு. இன் அதர் வேர்ட்ஸ், லெக் எக்ஸ்டென்ஷன் அதாவது புஷ் அண்ட் லெக் கேர்ள்ஸ் அதாவது புல் ஒரே நாளில் பண்ணுறோம். எஸ் ஆர் நோ? எஸ். அப்படியே கொஞ்சம் வந்து நம்ம அப்பர் பாடிக்கு வரலாம். செஸ்ட். ஸோ செஸ்ட்டோட மூமெண்ட் வந்து லைக் வி சா இந்த மாதிரி. ஸோ இஃப் திஸ் இஸ் agonist, your back muscle is an antagonist. Right? Chest and back are opposite muscles. ஆனால் செஸ்ட்டுக்கு ஒரு நாள் அதாவது புஷ் டே அண்ட் பேக்குக்கு இன்னொரு நாள் அதாவது புல் டே அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். டு யூ திங்க் திஸ் ஹேஸ் எனி வேல்யூ? லெக்குன்னு வர்றப்போ புஷ் புல் ஜாயின் பண்ணிக்கிறோம், அண்ட் அப்பர் பாடின்னு வர்றப்போ வேறு வேறு நாள் நம்ம வந்து பண்ணுறோம். அதாவது புஷ் புல் அண்ட் லெக் இந்த ஸ்ப்ளிட்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். திஸ் இஸ் மிஸ்கைடட். பெரிய பெரிய யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்ஷுவல் யூடியூபர்ஸ் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. நவ் ஐ டோன்ட் பிளேம் தம். இன்ஃபேக்ட் நானுமே வந்து இதை தான் ஃபாலோ பண்ணேன். பட் ஐ வாசன்ட் ஹேவிங் தட் இன்ஃபர்மேஷன், தட் நாலேஜ் ஆஃப் ரெசிப்ரோக்கல் இன்னர்வேஷன். ஸோ ரெசிப்ரோக்கல் இன்னர்வேஷன் படி பார்த்தோம்னா ஒரே நாளில் செஸ்ட் அண்ட் பேக் வந்து நம்ம பண்ணலாம். செஸ்ட்டுக்கு ஒரு 3-4 செட் பண்ணிட்டீங்கன்னா பேக் ரிலாக்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ அது முடித்தோன்னே நீங்கள் வந்து பேக்குக்கு 3 இல்லை 4 செட்டும் ஒரே நாளில் பண்ணிடலாம். இன்ஃபேக்ட் சில பேர் வந்து செஸ்ட் அண்ட் பேக்கை வந்து சூப்பர் செட்டாக கூட பண்ணுறாங்க. ரைட்? இட் மேக்ஸ் சென்ஸ். அண்ட் நாட் ஓன்லி தட், இப்போ ஒரே நாளில் பேக் அண்ட் செஸ்ட் பண்ணிங்கன்னா வாரத்தில் நீங்கள் பேக் அண்ட் செஸ்ட் ரெண்டுமே வந்து 2 டைம்ஸ் பண்ணலாம் மிஸ் ஆகாமல். ஏன்னா புஷ் புல் லெக் அப்படின்னு பண்ணுறப்போ மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி ஆகிடுது. இதுக்கான ஒரு சென்சிபிள் கவுண்டர் லாஜிக் என்னவாக இருக்கும் அப்படின்னா, செஸ்ட் பண்ணுறப்போ எப்படியும் ட்ரைசெப்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. அப்போது ஏன் நம்ம வந்து செஸ்ட் அண்ட் ட்ரைசெப்ஸ் ஒரே நாளில் பண்ணக்கூடாது? எப்படியும் ரெண்டும் வந்து பார்ட்டிசிபேட் தான் பண்ண போகுது. ரைட்? வெல், ஓகே, ஓரளவுக்கு இதில் உண்மை இருக்குது. பட் தெர் இஸ் அ ஃப்ளா இன் திஸ் லாஜிக். என்ன ஃப்ளானா? சிம்பிள். இப்போ ஒரு மசிலுக்கு வந்து நீங்கள் எப்போ ஒர்க் அவுட் கொடுக்கணும்? ஃப்ரெஷ்ஷாக ரிலாக்ஸாக இருக்கிறப்போ கொடுக்கணுமா, இல்லை ஏற்கனவே எக்ஸாஸ்ட் ஆகி டயர்டாக இருக்கிறப்போ கொடுக்கணுமா? யூ காட் த ஆன்சர். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப தான் அதுக்கு வந்து நம்ம ஒர்க் அவுட் கொடுக்கணும். இப்போ நீங்கள் பெஞ்ச் ப்ரெஸ் அடிச்சிங்கன்னா ட்ரைசெப்ஸ் வந்து ஓரளவுக்கு டயர்ட் ஆகிடுது. டயர்டான மசில்ஸில் வந்து நீங்கள் திருப்பவும் வந்து அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸசைஸ் கொடுத்தீங்கன்னா அதால் அவ்வளோவா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போது நீங்கள் வந்து சீட் பண்ணுவீங்க, உங்கள் ஃபார்ம் வந்து அங்கே இங்கே போகும். ரைட்? ஸோ எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். அப்படியே நீங்கள் வந்து கரெக்டான லோட் கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆக போகுது? ஓவர் ட்ரைனிங் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி ஆகிட போகுது. ரைட்? ஸோ அதனால் இந்த சினர்ஜிஸ்டிக் மசில்ஸும் மெயின் மசில்ஸும் வந்து நம்ம ஒரே நாளில் பண்ண வேண்டாம். ஸோ ட்ரைசெப்ஸ்க்கு ஆர்ம்ஸ் அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவோம். நவ் ஃபைனலி டாக்கிங் ஆஃப் அவர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா நான் வந்து புஷ் புல் லெக் அந்த பேசிஸில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணல. ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் வந்து இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ரெசிப்ரோக்கல் இன்னர்வேஷன். ஸோ டாக்கிங் அபவுட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், உங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி போய்ட்டுருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நெக்ஸ்ட் வீக் வந்து நான் போகக்கூடிய வீடியோ வந்து நெக்ஸ்ட் ஃபேஸில் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஷேர் பண்ண போகிறேன். அதாவது நம்ம ஒர்க் அவுட் வந்து எப்படி மாறப்போகுது இதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே? பட் இஃப் யூ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் டுடே, watch this video again. Okay? I'll see you soon in the next video next week. Cheers.